Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's சமையல்ல அடுப்புலாம் எதுவுமே பயன்படுத்தாம இனிப்பு, புளிப்பு, காரம் இதெல்லாம் கலந்த மாதிரி சுவையான மாங்காய் தொக்கு எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது செய்யறது ரொம்ப சுலபம். பிகினர்ஸ் கூட செய்யலாம். சப்பாத்தி, இட்லி, தோசையோடலாம் தொட்டு சாப்பிடுறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். ஈவன் ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதத்தோடையும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 2 மாங்காய் எடுத்திருக்கேன். இது வந்து சரியா ஒரு 3/4 கிலோ அளவுக்கு இருக்கும். நான் இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு கப் அளவுகளை தான் சொல்ல போறேன். மாங்காய் வந்து அதிகமான நார்கள், அதாவது உள்ள வந்து நாரா இருக்கும்ல, அந்த மாதிரி அதிகமா நார் இருக்கக்கூடிய மாங்காவா இல்லாம கொஞ்சம் சதைகள் இருக்கக்கூடிய மாங்காவா வந்து பயன்படுத்துங்க. அதிகமான புளிப்பு, இனிப்பு இல்ல புளிப்பு கம்மியா இருக்கக்கூடிய மாங்காய் எது வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்கள் வந்து கம்மியாக இருக்கக்கூடியதும் நார்மலாக புளிக்கக்கூடிய மாங்காவா எடுத்திருக்கேன். இப்போ மாங்காய் மேலே இருக்கக்கூடிய அந்த அழுக்கு அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கும் இல்லையா, அதனால நல்லா கழுவிட்டு துணியை பயன்படுத்தி அதை வந்து நல்லா நம்ம துடைச்சிக்கலாம். அடுத்ததான் மேலே இருக்கக்கூடிய தோலை காய் சீவரதை பயன்படுத்தி இல்லைன்னா கத்தியை பயன்படுத்தி நீக்கிட்டு காய் துருகிறத பயன்படுத்தி இந்த மாதிரி நல்லா அழகாக துருகி எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கக்கூடிய மாங்காயில் ஒரு மாங்காய் வந்து செங்காயாக இருக்குது, அதாவது கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ரொம்ப முழுக்க பழுக்கலை, நல்ல முற்றிய காயாக இருக்குது, அவ்வளோதான் அது. அடுத்ததான் ஈரம் இல்லாத ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ இதில் அந்த மாங்காய் வந்து 1 கப் அளவுக்கு நான் அளந்து எடுத்திருக்கேன். சரியா? அதை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதற்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, தனி மிளகாய் பொடி தான் பயன்படுத்துகிறேன். அதாவது 3/4 கிலோ மாங்காவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி சரியாக இருக்கும். அடுத்ததான் அதே கப்பால், எந்த கப்பால் மாங்காய் அளந்தீங்களோ அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு வெல்லம். அடுத்ததான் ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இது இப்போ எப்போ செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி செய்யணும். இது இப்போ அப்படியே விட்டுடலாம். ஒரு நைட் முழுக்க அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இது நம்ம அடுப்பில் எதுவுமே பயன்படுத்தாமல் தான் இந்த மாங்காய் தொக்கு ரெடி பண்ண போகிறோம். அதனால் இதை நம்ம இப்போ வெயிலில் வைக்கணும். வெயிலில் வைக்கும்பொழுது டஸ்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே படியாமல் இருக்கிறதுக்காக மேலே இந்த மாதிரி நெட்டட் ஷாலு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா இப்படி கவர் பண்ணிவிட்டு, அதாவது வெயில் நல்லா உள்ளே போகிற மாதிரி இருக்கிற ஒரு துணியாக பார்த்து கவர் பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வெயிலில் வச்சிடலாம். இது கிட்டத்தட்ட வெயிலில் ஒரு 4லிருந்து 5 நாள் வரைக்கும் தாராளமாக வைக்கலாம். அதில் இருக்கக்கூடிய இந்த ஈரத்தன்மை எல்லாமே அந்த வெயில் வழியாகவே நல்லா ஈர்க்கும்போது இந்த தொக்கு வந்து ரொம்ப அருமையாக நல்ல சுவையாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ உங்களுக்கு நான் மறாவது நாள் மட்டும் காமிக்கிறேன். ஓரளவுக்கு தண்ணி வந்து இழுத்துருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து ஒரு முறை கலந்து விட்டுட்டு மறுநாளும் துணியை நல்லா கவர் பண்ணிட்டு வைக்கணும். ஒரு 4 நாளைக்கு இந்த மாதிரி கலந்து விட்டு வச்ச பிறகு இந்த பதத்துக்கு உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மை எல்லாமே போயிட்டு உங்களுக்கு அழகாக அந்த வெல்லம் எல்லாமே நல்லா உங்களுக்கு ஈஸியாக கெட்டிப்பட்டு இந்த மாதிரி இருக்கும். இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். உப்பினுடைய அளவு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இதை சாப்பிடும்போது இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். இது நீங்கள் ஈரம் இல்லாத ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம். 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். நிறைய செய்கிறீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தியோடலாம், அதுவும் குறிப்பாக சப்பாத்தியோட தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் நம்ம ஏன் அந்த கிராம்பு அந்த பட்டெல்லாம் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா இது நார்த் இந்தியாவில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ரெசிபி. மாங்காய் சீசன் டைம்லாம் வந்து சப்பாத்திக்கெலாம் இந்த மாதிரி தான் செய்து வச்சுப்பாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். சப்பாத்தியோட தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.